கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளுக்கான வார்த்தை சங்கீதம் 30 முதலாவது வார்த்தை. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். சத்துருக்கள், இந்த ராஜா இருக்காரே, இந்த தாவீது ராஜாக்கு இருந்த சத்துருக்கள் 1-2 பேர் கிடையாது, ஏகப்பட்ட சத்துருக்கள். அவரை எப்படியான மேற்கொள்ளணும், அவரை வீழ்த்தி அடிச்சிடணும், அவரை ஒண்ணுமில்லாம ஆக்கிடணும்னு சொல்லிட்டு நிறைய சத்துருக்கள் அவரை நாய்களை சுற்றி கொண்டது போல, நாய்கள் என்னை சுற்றி கொண்டது போலன்னு சொல்லிட்டு 22வது சங்கீதத்துல சொல்லுவார். அப்ப இவர் ரொம்ப பாடுபட்டிருக்காரு சத்துருக்களின் நிமித்தம். எல்லாம் போர் தான், எக்கச்சக்க போர் தாவீது டைம்ல. அப்ப அவர் போருக்கு போகும்போது முன்னாடி ஆண்டவர் கிட்ட சமூகத்துல போய் ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே, இந்த போர்ல நான் ஜெயிச்சிருவேனா, மேற்கொண்டுருவேனா, நான் திரும்பி உயிரோட என்னோட ஆட்களோட நான் திரும்பி வரணும், கொள்ளை பொருளை சேர்த்துட்டு நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவர் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ போயிட்டு வா, நான் உன்னோட இருக்கேன்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பார். பாருங்க, அவர் ஒவ்வொரு முறையும் அப்படி ஜெயிச்சிருக்காரு. வேதத்தில் அடிப்படையில 66 போர்கள்ல ஜெயிச்சிருக்காருன்னு சொல்லி போட்டிருக்கு. 22 முறை அவரை சூழ்ச்சியா கொல்லணும் அப்படின்னு சொல்லி சூழ்ச்சியான கான்ஸ்பிரசி, அதுல அவரை சாகடிச்சிடணும்னு 22 முறை ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு வேத அறிஞர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவரை யாருமே கொல்ல முடியல, ஏன்னா அவர் கர்த்தருடைய கரத்துல இருந்தாரு. இந்த ராஜா, இந்த தாவீது ராஜா என்ன சொல்றாரு, நான் உம்மை போட்டுருவேன் ஆண்டவரே, உம்மை நிச்சயமா நான் போட்டுறணும். ஏன்னு சொன்னா, நீங்க என்னை இந்த சத்துருக்களுடைய கையில ஒப்பு கொடுக்காம நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடினால. அப்ப அந்த போர் வரும்போது நீங்க யோசித்து பார்க்கணும், எப்படிப்பட்ட ஒரு டென்ஷன் இருக்கும்னு சொல்லிட்டு. தாவீதும் அவருடைய ஜனங்கள் எல்லாம் போருக்கு போறாங்க. ஆப்போசிட் சைட்ல பாத்தீங்கன்னா அந்த எதிரிகள் வர்றாங்க. அப்படி வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இந்த தாவீது மேல இருக்கிறபடினால அவர் ஜெயம் கொள்றாரு. அப்படி ஒவ்வொரு முறையும் ஜெயம் கொள்றாரு. அந்த ஜெயம் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் வர்றாருன்னு சொன்னா, அது என்ன அந்த இடத்துல செய்யறாருன்னா, அவர் கைய என்ன செய்யறாருன்னா, அவர் கை தூக்கி எடுத்தபடினால், கையை வச்சு தூக்கி எடுக்கிறார். அப்படின்னா ஜஸ்ட் லிட்ரலா நம்ம கையை வச்சு ஆண்டவர் தூக்கி எடுக்கிறாரு அப்படிங்கிற அர்த்தத்தை கொள்ளாம அவரை என்கரேஜ் பண்றாரு, சியர் அப் பண்றாரு. நீ போ, கடந்து போ, இதெல்லாம் கடந்து போ, இதெல்லாம் நீ வெற்றி அடைஞ்சிட்டு தான் நீ திரும்பி வர போற, நீ வெற்றியோட வீடு திரும்புவ, நீ போயிட்டு வா அப்படின்னு தான் ஒவ்வொரு முறையும் இந்த தாவீது கேட்பாரு. பாருங்க, ஆண்டவர்கிட்ட, நான் இந்த வெற்றி அடைவேனா, நான் மேற்கொண்டுருவேனா, மேற்கொள்வேன், நீ போய் எடுத்துட்டு வா அப்படின்னு. ஒரு முறை இவருடைய மனைவிகளையும் இவரோட கூட 400 சோல்ஜர்ஸோடைய மனைவி, பிள்ளைங்க, படுக்க எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துட்டு போயிட்டான் சத்ரு. இவர் ரொம்ப நொந்து போய் ஆண்டவர்கிட்ட அழுவாரு. அந்த டைம்ல அவங்க கல்ல கூட எடுத்துட்டு இந்த தாவீதை கொன்னுடலான்னு சொல்லிட்டு கூட அவங்க பேசிட்டு இருக்கிறத அவர் கேட்டு தன்னை ஆண்டவருக்குள்ள ஸ்திரப்படுத்திக்குவாரு. மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுட்டு, ஆண்டவர், நீங்க என்னோட இருக்கும்போது எனக்கு இப்படி வரக்கூடாது, என்னோட ஆட்களே கல்ல விட்டு என்னை எரியிற அளவுக்கு வந்துட்டாங்க, அவங்களே எனக்கு சத்ரு ஆயிட்டாங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அவருக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பாரு. பாருங்களேன், உடனே அபித்தயான்னு சொல்லிட்டு ஒருத்தரை கூப்பிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க பாப்போம், அவர் என்ன சொல்றாருன்னு. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போங்க, நீங்க பின்னாடியே போய் எல்லாரையும் மறுபடியும் நீங்க கூட்டிட்டு வந்துருவீங்கன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுப்பாரு. கொடுத்த உடனே அவங்க போயிடுவாங்க. அந்த கல்லெறியணுங்கிற எண்ணம் எல்லாம் போயிடும். திருப்பி உங்களுக்கு நீங்க இழந்து போனது எல்லாத்தையும் மீட்டுக் கொள்வீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கிடைச்ச உடனே ரொம்ப சந்தோஷமா போய் எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வருவாங்க. ஒவ்வொரு முறையும் பாருங்க, எப்படி 66 போர்னா சும்மா இல்ல, எவ்வளவு பிளட்ஷெட், எவ்வளவு பேர் மரித்திருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் தாவீதை கொல்லணும்னு சொல்லி அந்த சத்துருக்கள் அலைவாங்க, பயங்கரமான திட்டங்கள்லாம் தீட்டுவாங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் அவரோட இருந்து 66 முறையும் அவர் ஒண்ணுல கூட அவர் தோல்வி அடைஞ்சதே இல்லை. ஹல்லேலூயா. கோலியாத் மாதிரி பெரிய பெரிய பெலிஸ்தேயர்கள் வரும்பொழுது கூட
ஆண்டவர் அவரோட இருந்ததுனால தான் சேனைகளின் கர்த்தர் என்னோட இருக்கிறார். அவர் என்னோட இருக்கிறார். அவருடைய புயம், அவருடைய கரம் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. we have a very big God. அதனால அந்த ஸ்ட்ரென்த்ல தான் அவர் சொல்வார் பாருங்க, ஒரு சேனைக்குள் பாய்ந்திடுவேன், கர்த்தராலே ஒரு மதிலை தாண்டிடுவேன். மதில்ங்கிறது ஒரு வால் கிடையாது. ஒரு வால் இஸ் a செவுரு, பட் மதிலுங்கிறது ஒரு கோட்டை. அந்த கோட்டையவே நான் தாண்டுவேன் அப்படிங்கிறார். எப்படி அவரால் தாண்ட முடியும் ஒரு சாதாரண மனுஷனால? ஆண்டவருடைய சக்தியும் பலனும் அவருக்குள்ள வரும் பொழுது, அந்த அபிஷேகம் அவருக்குள்ள ஊற்றப்படும் பொழுது அவருக்கு கிடைக்கக்கூடிய பலத்தினால நான் செய்வேன்னு சொல்றாரு. அவர் ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரென்தன்ஸ் மீங்கிற அந்த வசனம் தான் அவர் உள்ளத்துக்குள்ள பதிஞ்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, என்னால எல்லாம் செய்ய முடியும். என் இயேசு என்னோட இருக்கிற வரைக்கும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லி இருக்கிறார். அதனால நான் அவரை போற்றுவேன். அவரை என்னை கையெடுத்து என்னை தூக்கி என்னை ஆதரவா இருந்து எனக்கு ரட்சிப்பு கொடுத்து எனக்கு எல்லா நன்மைகளையும் கொடுத்து என்னை சியரப் பண்ணி என்கரேஜ் பண்ணி என்னை ஆசீர்வச்சிருக்கிறாரு. அவரை நான் போற்றுவேன், அவரை நான் துதிப்பேன். இந்த சங்கீத புஸ்தகம் எல்லாம் முக்காவாசி அவர் எழுதுனது தான். இப்படிப்பட்ட வசனங்களை வச்சு தாவீது ராஜா எழுதியிருக்காரு. எப்ப எழுதினாரு? அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த டைம்ல எழுதுனது தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய வசனங்கள் நமக்கு மனசுல தெளிவா தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நம்ம ஜெபிக்கலாம். நம்மளை கை தூக்கி விடுறதுக்கு ஒரு தெய்வம் இருந்தா நம்ம கவலைப்பட்டுட்டு இருப்போமா? அவரை போற்றி துதிச்சுட்டு தான் இருப்போம். இன்னைக்கு நம்ம பக்கத்துல அவரு நிழலா நிக்கிறாரு, நம்மளோட இருக்கிறாரு, நம்மளை என்கரேஜ் பண்ணிட்டே தான் இருக்காரு. அவர் நம்மளை விட்டு தூரம் போகல. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம நல்லா தியானிச்சு பார்க்கும் பொழுதுதான் அவர் நம்மளை கைவிடுறதும் இல்லை, நம்மளை விட்டு விலகி போறதும் இல்லைன்னு நம்ம வாசிப்போம், தெரிந்து கொள்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலையிலும் தாவீதை நீர் ஆண்டவரே எப்படி கையெடுத்து அப்பா அவருக்கு நீங்க உதவி செஞ்சிருக்கீங்க. சத்துருக்கள் கிட்ட அவர் தோல்வி அடையாதபடி நீங்க பார்த்து கொண்டீங்க. இதே போல ராஜா, எங்களுக்கும் நிறைய பேர்கள் நிறைய பிரச்சனைகள் கொண்டு வரக்கூடிய இருக்கிறாங்க. ஆனா கூட எல்லாவற்றிலும் நாங்கள் மேற்கொள்ளத்தக்கதான ஞானத்தையும் அறிவையும் பொறுமையும் தெளிந்த புத்தையும் எங்களுக்கு கொடுங்க ராஜா. நாங்க எப்படி பேசணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து நாங்கள் என்றென்றும் உம்முடைய பிள்ளைகளாக எப்பொழுதும் வெற்றி சிறக்க கிருபை தாங்க. தாவீதுக்கு எப்பொழுதும் வெற்றி சிறக்க நீங்க கிருபை செய்தது போலவே எங்களுக்கும் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you friends for watching and God bless you all.